ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, லவ்லினு காயினுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக எப்படி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 ஆகஸ்ட் மாதத்தில் தான் இந்த லவ்லினு காயினை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் எப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா, 2021 எண்டுக்குள்ளே இந்த லவ்லினு காயின் $1 போகும் அப்படின்னு சொன்னதுனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லவ்லினு காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 மடங்குக்கு மேலே அந்த ஒரே மாதத்தில் மட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய பேர் அந்த சமயத்தில் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10, 20, 30% அப்படியே வந்து கீழே இறங்கிட்டே போய் அதுக்கப்புறமா 2022 பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே இறங்கிடுச்சு. அதாவது எந்த அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்களோ அதே அளவுக்கு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2022 ஜூன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தோட ஓராண்டு முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 15 எக்ஸ்சேஞ்சில் பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா 30லேருந்து 70 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆனது. அதாவது எந்த அளவுக்கு கீழே இருந்ததோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மடங்கு அப்படின்னு அந்த சமயத்தில் வந்தது. அதாவது பெரிய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னதுன்னு எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பினான்ஸ், இந்த இதுலலாம் லிஸ்டிங் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணாங்க. ஆனால் அவங்க அந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸ்சேஞ்சாக வந்து லிஸ்டிங் பண்ணதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 2023 இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு 10 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறோம். பெரிய எக்ஸ்சேஞ்சு இதில் வந்து பினான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வந்து வரல. அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மடங்கு அப்படின்னு ஏறினதுக்கப்புறமா கீழே மறுபடியும் இறங்கியிருக்கு. நேற்று வரைக்கும் இந்த லவ்லினு காயின் எந்த அளவுக்கு டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.70 தள்ளி 90 சம்திங் ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இந்த லவ்லினு காயின் 2021 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த 2024 மே மாதம் வரைக்கும் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சிலாம் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த லவ்லினு காயினை வந்து டீலிஸ்ட் பண்ணதுனால ஹோல்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேனிக்கில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதனால் டீலிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, பெரிய நிறுவனங்களோட இவங்க வந்து டைப் வச்சதுனால அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இவங்க வந்து கரன்சியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இதில் $1 அனுப்புறதுக்கு எத்தனை லவ்லினு காயினை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை அப்படியே வந்து மைக்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மைக்ரேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய டோக்கன், அதாவது பழைய லவ்லினு காயின் எந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா புது லவ்லினு காயின் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3,07,500 டோக்கன் கொடுத்தா ஒரு டோக்கன் அப்படின்னு அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 10 லட்சம் காயினை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அப்போ புதிய லவ்லினு காயின் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 லவ்லினு காயின் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது 10 லட்சம் காயினுக்கு ஒரு 3 லவ்லினு காயின் தான் நம்ம இப்போ வந்து கிடைக்கும். அப்போ ஒரு லவ்லினு காயின் எந்த அளவுக்கு இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது இந்தியன் மதிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $3.50 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 கோடி காயினை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 காயினை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 காயினோட ரேட்டு இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியன் மதிப்பில் ஒரு $90 ரேஞ்ச் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 1 கோடி காயினை நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு $90 அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். நேற்று நைட்டிலேருந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இவங்க வந்து முக்கியமான காரணத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் அதாவது எவ்வளோ பேர் வந்து ஹோல்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த புதிய லவ்லினு காயின் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ இருக்கிற புதிய லவ்லினு காயின் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆகிருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சிலாம் இருந்ததோ அது ஒவ்வொருத்தவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ரீலிஸ்ட் வந்து பண்ணிகிட்டே வருவாங்க. அதனால் நீங்கள் எந்த இதுவுமே பேனிக் ஆகிட வேண்டாம். நமக்கு வந்து இவ்வளவு காயின் இருந்ததே இவ்வளவு கம்மியாயிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே பேனிக் ஆகிட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு டாலரை வந்து வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க டாலர் வந்து இவங்க செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR மதிப்பில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.